வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் எப்படி வரையலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம புக்கில் எவ்வளோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து draw a tangent to a circle using the center. First method. Second method என்னன்னா alternate segment theorem. இதே மாதிரி draw a tangent to the circle. Draw a tangent to a circle using alternate segment theorem. நம்ம ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா, alternate segments theorem. அந்த தியரத்தை யூஸ் பண்ணி பார்க்குறோம். alternate segment theorem யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக pair of tangents, 2 tangent வரைகிறோம். draw pair of tangents to a circle. இந்த மாதிரி நம்ம 3 மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு சம் பார்க்கலாம். யூஸிங் த சென்டரை யூஸ் பண்ணி சர்க்கிளுக்கு ஒரே ஒரு டேஞ்சன்ட்டு வரையணும். ஏன் டேஞ்சன்ட்? ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம். இந்த அடுத்ததுலேயும் ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இந்த மாடலில் மட்டும்தான் பேர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் 2 டேஞ்சன்ட்டு வரும். 3வது மாடலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மாடல் 1 அப்படின்னு போட்டுக்கலாமா? இந்த மாடலில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, வரைய சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுக்கு டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. அது மேலே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ண சொல்லிவிட்டு அந்த பாயிண்டில் தான் டேஞ்சன்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். அது ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம். எப்போவுமே எது ஒன்று பிளான் பண்ணாலும் நம்ம என்ன செய்வோம், ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்துப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜாமெண்ட்ரிலையும் நம்ம எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு ரஃபாக ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் டயக்ராமுக்கு எப்போவுமே வருவோம். இப்போ இதில் ரஃப் டயக்ராமில் முதல்ல நம்ம வித்தவுட் மெஷர்மெண்ட், ரஃப் டயக்ராம் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட்டே இருக்க வேண்டாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காம்பஸ் எடுத்துக்கலாம். இந்த காம்பஸில் மெஷர் பண்ணவே இல்லை நான், ஏதோ ஒரு அளவில் சின்ன சர்க்கிளாக, ரஃப் டயக்ராம்ங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போகிறோம். ஆக்சுவல் சர்க்கிள் அளவுக்கு தேவையில்லை. ஒரு சர்க்கிள் வித்தவுட் மெஷர்மெண்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்டரை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து தள்ளி போனாலும் மறுபடியும் சென்டர் மேலே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அது நகர்ந்து போனால் கூட நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இதை சென்டர் மேலே இப்படி வச்சுக்கலாம். இப்படி சர்க்கிள் போட்டாச்சு. எப்போவுமே கண்டிப்பாக காம்பஸோ இல்லை காயினோ இல்லை பேங்கிலோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சர்க்கிள் போடணும், கையில் போடக்கூடாது சர்க்கிள். அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் போடுறோம். இந்த பாயிண்ட் வந்து மீட் பண்ணுற இடத்த பீன் வச்சுக்கிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு டேஞ்சன்ட் போட போகிறோம். டேஞ்சன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, சர்க்கிளை டச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிவிட்டு போகும். இதுக்கு நேம் கொடுத்துக்கிறோம் டி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ரஃபாக தான், 3 சென்டிமீட்டர் இருக்காது, சும்மா ரஃபாக வரைஞ்சிக்கிறோம். இதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராமுக்கு போகலாம். அங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டிமீட்டரை நம்ம இந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்கேலில் நான் 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறேன். பாருங்க, 3 சென்டிமீட்ரு மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கேலில். இப்போ அதை வச்சு நான் சர்க்கிள் போடுறேன். இங்கே சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 மார்க் பண்ணிவிட்டு இதை வச்சு சர்க்கிள் போடலாம். இது வந்து ஃபேர் டயக்ராம் தான், அதை விட சின்னதாக இருக்குது, பரவாயில்ல, அதனாலலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ரஃப் டயக்ராம் இதை விட கிரேட்டராக இருக்கே, பரவாயில்ல. அது ஒரு ஐடியா தான், எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா தான் ரஃப் டயக்ராமு. இப்போ சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இதில் சென்டர்லேருந்து நம்ம ஒரு லைன் கொண்டு வரோம். இந்த ஓவை இங்கே எழுதிக்கலாம். இப்படி ஒரு லைன் ரஃபாக தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்படி ஒரு லைன் வரைகிறோம். இது மீட் பண்ணுற பாயிண்ட்டை பீன் வச்சுக்கிறோம்.
பீன் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம காம்பஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சென்டரை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏன்னா அங்கே இருந்தாலும் லைன் போடுறோம், அதனால் யூஸிங் த சென்டர். இந்த காம்பஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே வரணும். ஏன்னா நம்ம இதிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இன்டர்செக்ட் பண்ணுவோம் ஒரு ஆர்க்கு, அது இதுக்குள்ளே வரணும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். அதை விட அந்த சைஸை விட கொஞ்சோண்டு கம்மி பண்ணி, ஏன்னா இப்போ சின்னதாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஆர்க் போடும். இப்போ இது இப்படி ஒரு ஆர்க்கு பெருசாக போட்டுக்கலாம். இந்த ஆர்க்கு வந்து பெருசாக இருக்கணும். பெருசாக ஆர்க் போட்டிருக்கோம். மறுபடியும் இதை மெஷர்மெண்ட்டை மாற்றவே மாட்டாதீங்க. இது யூஸ் பண்ணி நம்ம 5 ஆர்க் போட போகிறோம். இதில் இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கு இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க் போடுறோம். திருப்பி இது இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க்கு பாருங்கள். இங்கே ஒரு ஆர்க் போட்டிருக்கோமா, இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் போட்டிருக்கோமா, இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் போட்டிருக்கோம். திருப்பி இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கு, இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கு. மொத்தம் எவ்வளோ ஆர்க் போட்டிருக்கோம் பாருங்கள். 1 2 இந்த 1 2 3 4 5 5 ஆர்க் போட்டிருக்கோம். இந்த ஆர்க்கு உங்களுக்காக டார்க்காக போடுறேன். நீங்கள் ஆனால் அந்த மாதிரி கையிலெல்லாம் இந்த மாதிரி ஆர்க்கு போடக்கூடாது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக டார்க்காக போடுறேன். இப்போ இதில் இந்த 5 இந்த ஆர்க்கு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் இந்த பீங்கிற பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு சேர்க்குறோம். நம்ம எவ்வளோ ஆர்க் போட்டிருக்கோம், 5 ஆர்க் போட்டிருக்கோம், 5 ஆர்க்ஸ் போட்டிருக்கோம். இந்த 5 ஆர்க் போட்ட அப்புறம் இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வச்சு இதை சேர்க்குறோம். இந்த லைன் எப்படி இருக்கும்னா இந்த ஓபிக்கு பர்பெண்டிகுலரில் இருக்கும். இதுக்கு நேம் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெருசு வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு டி டேஷ் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். இந்த டி டேஷ் எப்படி இருக்கும், அந்த ஓபிக்கு பர்பெண்டிகுலரில் இருக்கும். அதுதான் எப்போவுமே டேன்ஜென்ட்டும் ரேடியஸும் டேன்ஜென்ட்டும் எப்படி இருக்கும், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். இப்போ இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு, 3 சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம். டேன்ஜென்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதுகிறோன்னா, இதில் ஸ்டெப் 1 எழுதுகிறோங்க. என்ன எழுதுகிறோம், ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் வரையும். டேக் அ பாயிண்ட். அப்புறம் என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். டேக் அ பாயிண்ட், ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் வித் சென்டர் ஓ. சென்டர் ஓ நம்ம எடுத்துக்கிறோம். டேக் அ பாயிண்ட் பி ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஜாயிண்ட் ஓபி. ஓபியை ஜாயின் பண்ணுறோம். அண்ட் ட்ரா பர்பெண்டிகுலர் பைசெக்டார். ட்ரா பர்பெண்டிகுலர் பைசெக்டார். பர்பெண்டிகுலர் லைன் to OP. அதாவது இந்த டி டேஷ் இருக்கு இல்லையா, டி டேஷ் இஸ் perpendicular to OP. Now டி டேஷ் is a tangent to the circle. is a required tangent. நமக்கு தேவையான tangent கிடைச்சிருச்சு to the circle. இவ்வளோதான், இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம வந்து ஓன் வேர்ட்ஸில் இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு எழுதிடலாம். இப்போ இதில் ரஃப் டயக்ராம் ரொம்ப முக்கியம், ஃபேர் டயக்ராம், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. இது வந்து ஃபஸ்ட்டு மாடல். இப்போ நம்ம செகண்ட் மாடல் பார்க்கலாமா. இப்போ மாடல் 2 பார்க்கலாம். இது வந்து செகண்ட் மாடல், டேன்ஜென்ட் வரைகிறதுல செகண்ட் மாடல். இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த சம செய்கிறோம். டேன்ஜென்ட் வரைகிறோம். டேன்ஜென்ட் ஒரு டேன்ஜென்ட் தான் வரைகிறோம். சர்க்கிள் ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டருக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சென்டரை யூஸ் பண்ணலை, ஆல்டர்னேட் செக்மெண்ட் ஏரத்தை யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது, இதுக்கு ஒரு டேன்ஜென்ட் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து டேன்ஜென்ட்டு, இது வந்து கார்டு. இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து இந்த பக்கம் ஒரு இந்த செக்மெண்ட்டில் இது வந்து மைனர் செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட். இந்த மைனர் செக்மெண்ட்டில் நம்ம வரைகிற இந்த ஆங்கிள் வந்து இந்த மேஜர் செக்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய சர்க்கிள் மேலே எடுக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு
இப்படி ஒரு ஆங்கிள் வரைகிறோம். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆல்டர்னேட் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் உள்ள இந்த ஆங்கிளும் இந்த மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த தீரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேன்ஜெண்ட்டை வரைய போகிறோம். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரைட்டு. இப்போது இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம். இதில் ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். இந்த ரஃப் டயக்ராமில் வித்தவுட் மெஷர்மெண்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். சும்மா கொஞ்சம் சின்ன அளவாக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு அளவில் இப்படி ஒரு சர்க்கிள். அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக சென்டர் மார்க் பண்ணுறோன்னா இந்த சம்க்கு சென்டர் தேவையில்லை. ஆனால் நமக்கு இந்த பாயிண்ட்டை வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோன்னா நகர்ந்து போனால் கூட அந்த பாயிண்ட்டு மேலே திருப்பி வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இப்போ இதில் மாதிரி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்படி சர்க்கிள் காம்பஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். வித்தவுட் எனி மெஷர்மெண்ட்டே கிடையாது. இப்போ நான் எடுத்துட்டால் கூட மறுபடியும் நான் அந்த சென்டரில் போய் வச்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதில் போர்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளாம் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எல்எம் அப்படின்னு ஒரு கார்டு போட்டுக்கிறோம். ஒரு பாயிண்ட் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வச்சு ஒரு கார்டு போட்டுக்கிறோம். எல்எம் அப்படின்னு ஒரு கார்டு போட்டுக்கிறோம். இந்த மேஜர் செக்மெண்ட்டில் இன்னொரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம் என்னன்னு. அதையும் இதையும் சேர்த்துடுறோம். இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். எல்லாமே ஸ்கேல் வச்சு தான் செய்யணும், மெஷர்மெண்ட்டு கிடையாது. வந்து ஸ்கேல் ஜாமெண்ட்ரி அப்படின்னாலே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் செய்யணும். அதை இப்படி போட்டுட்டு டி டேஷ். இந்த டி டேஷ்க்கு இங்கே இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்படி தான் ரஃப் டயக்ராம். இதே மாதிரி நம்ம இப்போது ஃபேர் டயக்ராம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இங்கே என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்க போகிறோம். அதில் பாருங்கள், ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலில் வச்சு 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதுலேயும் நான் சும்மா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்னு இல்லை, ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பாயிண்ட்டை விட நெகிழ்ந்து போனால் கூட திருப்பி அந்த பாயிண்ட் மேலே வச்சுக்கலாம். இப்போது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் காம்பஸை யூஸ் பண்ணி சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் போட்டாச்சு. இந்த சர்க்கிள் எனக்கு இந்த மாதிரி போர்டில் வரையும் போது கொஞ்சம் டார்க்காக வராதனால உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வரைகிறேன். ஆனால் நீங்கள் செகண்ட் டைம் இப்படிலாம் சர்க்கிள்லாம் செய்யக்கூடாது. இப்போது நான் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். எல்லுன்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ அதிலேருந்து சர்க்கிள் மேலே எடுத்துகிட்டு ஒரு எம்முன்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்து அதையும் வச்சு இப்படி சேர்க்குறேன். இது வந்து கார்டு, இந்த சர்க்கிளோட கார்டு. இப்போ இன்னொரு பாயிண்ட், இது தவிர இன்னொரு பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். எல்எம்என் கிளாக் இப்படி சுற்றும் இல்லையா? நான் எடுக்கிற பாயிண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்மறையாக, அதுக்கு இங்கேருந்து எல்எம்என் அப்படி எடுத்துக்கிறேன். எடுத்து இதை சேர்த்துடுறேன். இதெல்லாம் மெஷர்மெண்ட்டே கிடையாது, சர்க்கிள் மட்டும்தான் 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் வித்தவுட் மெஷர்மெண்ட் தான் செஞ்சிட்ருக்கேன். இது மெஷர்மெண்ட்டு இல்லாமலே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுடணும். இப்போது என்ன செய்யணுன்னா, இந்த இடத்துல என் மேலே வச்சுட்டு காம்பஸ் எந்த மெஷர்மெண்ட் வேணால் இருக்கலாம். இதில் வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு ஆர்க் போடுறோம். ஆங்கிள் விழுற மாதிரி இப்படி ஒரு ஆர்க் போடுறோம். ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் இங்கே வச்சுட்டு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் இப்படி ஒரு ஆர்க் போட்டிருக்கோம். என் மேலே வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாதீங்க, எல் மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்க்கு இந்த லைனை இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இந்த இங்கே என்ன போட்டணும், அதே மெஷர்மெண்ட்டில் எல் மேலே வச்சுட்டு இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி போடுறேன். இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணணும், எல்எம் அப்படிங்கிற லைனை இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போது இந்த ஆர்க் வரைஞ்சப்புறமா இதை மெஷர் பண்ணுறோம். இந்த பாருங்களேன், இது 2 இடத்துல போய் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறோம். இப்படி 2ஐயும் வச்சு இந்த பாரு காம்பஸ் வச்சு இதை மெஷர் பண்ணிக்கிறோம். இந்த மெஷர் பண்ண பாயிண்ட்டை அப்படியே எடுத்து எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு
இப்படி ஒரு ஆர்க் போடுறோம். இன்டர்செக்ட் ஆன பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் போடுறோம். பாருங்கள், ஒரு ஆர்க் போடுறோம். இந்த ஆர்க்கு ஏற்கனவே உள்ள ஆர்க்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட்டையும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்க்கும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படியே சேர்த்து கோடு போடுறோம். இதுதான் டி டேஷ். இது எப்படி இருக்கும்னா, இந்த டி டேஷில் இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் சேமாக இருக்கும். இதை ஆல்டர்னேட் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டேன்ஜெண்ட்டை வரைஞ்சிருக்கோம். இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இது ரேடியஸ் வந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து 3 சென்டிமீட்டர். அது மாதிரி இந்த ரஃப் டயக்ராம்லேயும் நம்ம என்ன செய்யலாம், ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து 3 சென்டிமீட்டர். வேறு எதுலேயும் 3 சென்டிமீட்டரா சாரி, இது வந்து இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டது 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டருக்கு தானே இந்த சர்க்கிள் எடுத்துகிட்ருக்கோம், 4 சென்டிமீட்டர். இப்போ இதில் இந்த ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான் இருக்குது, ரேடியஸ் மட்டும்தான் 4 சென்டிமீட்டர். இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கலாம். ட்ரா a circle of radius 4 centimeter with center O. சென்டர் ஓங்கிற பாயிண்ட்டை சென்டராக எடுத்துக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு எல்லுங்கிற பாயிண்ட்டை சர்க்கிள் மேலே எடுத்துக்கிறோம். டேக் அ பாயிண்ட் L and a circle. Take a point L on the circle and draw a chord. LMன்னு ஒரு கார்டு வரைஞ்சிக்கிறோம். அதுவும் சர்க்கிள் மேலே தான் எடுத்துக்கிறோம். கார்டு அப்படின்னாலே என்னது, அந்த பாயிண்ட்டும் சர்க்கிள் மேலே தான் இருக்குது. LMன்னு ஒரு கார்டு வரைஞ்சிட்டோம். தேர்ட் பாயிண்ட்டு, டேக் அ பாயிண்ட் N on the circumference so that எப்படி எடுத்துக்கிறோம் N அப்படின்னா, LM கிடையாது, இது வேறு பாயிண்ட்டு, Nங்கிற பாயிண்ட்டு. இந்த Nங்கிற பாயிண்ட்டை எப்படி எடுத்துக்கிறோன்னா, so that L, M and N are in anti-clockwise இருக்கிற மாதிரி ஆன்டி-கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸுமே எடுத்துகிட்ருக்கோம். அதாவது நம்ம என்னங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், எல்எம்ஐ தவிர இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா ஆன்டி-கிளாக்வைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இன்னும் எல்எம் வரைஞ்சாச்சுன்னா அதுக்கு அந்த பக்கம் இருக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி எடுக்கணும், இதுக்குள்ளே எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்படி சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கணும், எல்எம் என்ஆர் இன் ஆன்டி-கிளாக்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்தது 4th பாயிண்ட்டு. இப்போ என்ன வரைகிறோம், ட்ரா லைன் டி டேஷ் வரைகிறோம். இந்த லைன் வரைகிறோம். இது எப்படி வரைகிறோன்னா டி டேஷ் தட் இஸ் எப்படி வரைகிறோம், அதாவது எப்படி வரைகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரைகிறோம், எம்எல்டி. இந்த எம்எல்டி இல்லை டிஎல்எம் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இந்த உங்கள் புக்கில் டிஎல்எம் அப்படின்னு இருக்கிறதுனால நான் டிஎல்எம். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் எப்படி சொல்லலாம், எம்என்எல்லும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் என்ன இதை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆல்டர்னேட் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். யூஸிங் alternate segment யூஸ் பண்ணி இது சேமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த லைனை வரைஞ்சிக்கிறோம். ட்ரா எ லைன். அதாவது இப்போ இது என்னது, இந்த லைன் என்னது, டி டேஷ் இஸ் அ required tangent. to this circle. இந்த சர்க்கிளுக்கு இதுதான் tangent. டி dash is a tangent to the required circle. மாடல் 3 பார்க்கலாம். இந்த மாடலில் ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் ஒரு பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டை அவுட் சைடில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து 8 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்கிறாங்க. ட்ரா 2 டேஞ்சன்ட்ஸ், இங்கே பேர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ், 2 டேஞ்சன்ட்ஸ் வரைகிறோம். ஒரு டேஞ்சன்ட் பிஏ, இன்னொன்று பிபி, நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி ரஃப் டயக்ராம் வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ரஃபாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டு நம்ம சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் ரஃப் டயக்ராமில். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சோம்னா மறுபடியும் தப்பானாலும் அந்த சென்டருக்கு போகலாம். வரைஞ்சிச்சு. இப்போ சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் இங்கேருந்து 8 சென்டிமீட்டருக்கு லைன் வரைகிறோம். ஸ்கேல் வச்சு தான் வரையணும். லைனும் ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிக்கிறோம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறோம். இது வந்து மெஷர்மெண்ட்டு கிடையாது, 8 சென்டிமீட்டர். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறோம். 2 டேஞ்சன்ட்ஸ் வரைகிறோம். இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் வரைகிறோம். இந்த பாயிண்ட் ஒரே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 டேஞ்சன்ட்டும் ஒரே இடத்துல தான், ஒரே மாதிரி இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். அதனால் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இல்லைன்னா வேறு வேறு இடத்துல லென்த் வேறு வேறையாக கிடச்சிரும். அதனால தான் நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிகிட்ருக்கோம். லைன் போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இப்போ இங்கேருந்து ரேடியஸ் இது லைன் வரைஞ்சிக்கிறோம். இங்கேருந்தும் லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு இது வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஏன் 3 சென்டிமீட்டர்னால் டயாமீட்டர் இங்கே 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இதில் பாதி தானே ரேடியஸ், டயாமீட்டரில் பாதி ரேடியஸ். அதனால் 3 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டை 8 சென்டிமீட்டரில் எடுத்துகிட்ருக்கோம். இந்த 2 பாயிண்ட்டு அவங்களே நேம் கொடுத்துருக்காங்க, பிஏ, பிபி. இதுதான் 2 டேஞ்சன்ட். இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேம் லென்த்தாக தான் இருக்கும். எப்போவுமே இந்த டேஞ்சன்ட்டுக்கும் ரேடியஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். அதனால் இது எப்போவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ ரஃப் டயக்ராம் முடிச்சிட்டோம். ஃபேர் டயக்ராமுக்கு வரோம். இந்த ஃபேர் டயக்ராமில் ஃபஸ்ட்டு சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 அங்கே எவ்வளோ ரேடியஸ் இருக்குது? 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டருக்கு காம்பஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதை வச்சுட்டு இப்போ நம்ம சர்க்கிள் போடுறோம். இந்த சென்டரை மார்க் பண்ணதுனால நம்ம அந்த இடம் நகர்ந்து போனால் கூட நம்ம அதிலேருந்தே சென்டர் போட்டுக்கலாம். நம்ம நோட் புக்குன்னா அப்படியே சுற்றி விடலாம். அப்படியே அதை நோட் புக் அப்படியே சுற்றிக்கலாம். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் இங்கே போர்டுங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இடம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரைட், இப்போ சென்டரை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதிலிருந்து நம்ம 8 சென்டிமீட்டருக்கு லென்த்துக்கு பிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவுட் சைடில் எடுத்துக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட்டு, இந்த 0 வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். இதில் 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே லைன் போட்டுடுறேன் மார்க் பண்ணிவிட்டு. இந்த பாயிண்ட்டை தான் பின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 8 சென்டிமீட்டர் இந்த பாயிண்டில் இருந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறோம். இந்த ஓபிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறோம். காம்பஸில் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் மோர் தென் ½ எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும். ஒரு ஆர்க்கு இன்னொரு ஆர்க்கும் கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மோர் தென் ½ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஓவில் வச்சு ஒரு ஆர்க்கும், இந்த டவுனில் ஒரு ஆர்க்கு இப்படி போட்டுக்கிறோம். அப் அண்ட் டவுனில் ஆர்க் வரைஞ்சிக்கிறோம். வெயிலில் வச்சு அதே மாதிரி அப் அண்ட் டவுனில் ஆர்க் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இந்த 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி கையிலலாம் இந்த ஆர்க் இப்படியெல்லாம் வரையாதீங்க. உங்களுக்கு இந்த ஆர்க்காக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்போது இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது 2 இது வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு அப்படியே சேர்க்குறோம், லைன் வரைகிறோம்.
இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் ஓபி. ஓபிக்கு இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஏன் அப்படின்னா இது பெர்பெண்டிகுலர்லேயும் இருக்கும், இது கரெக்டாக மிட் பாயிண்ட் வழியாகவும் போகும். இப்போ இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம எம்முன்னு வச்சுக்கிறோம். மீட் பண்ணுற பாயிண்ட்டை எம்முன்னு வச்சுக்கிறோம். இப்போ எம்எஸ் சென்டர், எம்எஸ் சென்டராக வச்சுக்கிறோம். எம்எஸ் சென்டராக காம்பஸில் வச்சுட்டு எம்எஸ் சென்டராக வச்சுட்டு ஓஎம்எஸ் ரேடியஸ் இப்படி வச்சுக்கோங்க. எம்எஸ் சென்டராக வச்சுக்கிறோம். ஓஎம்எஸ் ரேடியஸ், இந்த ஓஎம்ஆர் ரேடியஸாக வச்சுட்டு அப்படியே சர்க்கிள் வரைகிறோம். சர்க்கிள் வரைகிறோம். அது கண்டிப்பாக இந்த பி வழியாக போகுது பார்த்தீங்களா? ஏன்னா இது இஸ் மிட் பாயிண்ட், அதனால் இந்த ஓஎம்மும் எம்பியும் சேம் ரேடியஸாக தான் இருக்கும். அதனால் கரெக்டாக சேம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் கரெக்டாக சர்க்கிள் வந்து இந்த பி வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது ப்ரீவியஸ் சர்க்கிளை வந்து கட் பண்ணது இல்லையா? இந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? ஏ பின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் ரெண்டையும் பியோட இப்படி சேர்த்துடுறோம். இப்படி சேர்த்துடுறோம். பி ஏ, இந்த பிபி, இந்த பிபியும் இதே மாதிரி சேர்த்துடுறோம். பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பியையும் இதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஏலேருந்து ஓ வந்து ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ், இதையும் இப்படி கோடு போட்டுடுறேன். இதை டாட்டட் லைன்ஸ்லையும் போட்டுக்கலாம், இல்லை இது மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸ், இது வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த லைன் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் லைன். ஏன்னா ரேடியஸும் டான்ஜென்ட் எப்படி இருக்கும்? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதோட லென்த்து பாருங்கள் 7.4 வருது. பாருங்களேன், இங்கே வந்து 0ல் இருக்குது, இங்கே பாருங்கள் 7.4ல் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அப்போது பிஏ அண்ட் பிபியோட லென்த்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு 7.4 சென்டிமீட்டர். இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானுட்டு வெரிஃபை பண்ணிக்கிறோம். வெரிஃபிகேஷன். இதில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிதாகரஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம்? பிஏஓ, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் பிஏஓவில் நமக்கு என்ன லென்த்து வேணும்? பிஏ வேணும். பிஏ ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர், ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். இந்த ஓபி ஸ்கொயர் பிதாகரஸ் அப்ளை பண்ணுறோம். ஹைப்போடெனஸ்லேருந்து இந்த சைடை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த பிஏவோட லென்த்து கிடச்சிரும். ஓபி ஸ்கொயர்டு மைனஸ் ஒய்ஏ ஸ்கொயர் பிதாகரஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்னும் 2 சைடு இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 சைடு இருக்குது. தேர்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஓபி வந்து 8 ஸ்கொயர், ஒய்ஏ வந்து 3 ஸ்கொயர். இப்போ 8 ஸ்கொயர் 64, 3 ஸ்கொயர் 9. இதிலிருந்து மைனஸ் பண்ணால் √55. இந்த 55ஓட ஆன்சர் என்ன வருதுன்னு நம்ம ரூட் கண்டுபிடிச்சோம். செஞ்சிடலாம். இந்த லெஃப்ட் சைடில் 55க்கு என்ன ரூட்டுன்னு பாருங்கள். 7 7s are 49. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். 49 பேலன்ஸ் 6. பாயிண்ட்டை வச்சுட்டு 2 0 சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 14 ஒரு நம்பர் போட்டால் கூட 140. இதுக்குள்ளே எத்தனை 140 இருக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்குது 140. இங்கேயும் 4 போட்டுக்கோங்க. 4 4s are 16, பேலன்ஸ் 1. 16 1 17, பேலன்ஸ் 1. 4 1s are 4 1 5. 576. இதை மைனஸ் பண்ணால் 24. இப்போ நம்ம 2 0 சேர்த்துக்கலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7.4ங்கிறத பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 பேலன்ஸ் 1. 14 1 158. ஒரு நம்பர் போட்டால் கூட 1580. இதில் எவ்வளோ வாட்டி இருக்குன்னா ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஒரே ஒரு 1581 ஒன் டைம் தான் இருக்குது. ஸோ இதில் பேலன்ஸ் எல்லாம் எழுதி இனிமேல் போக வேண்டாம். 2 டிஜிட் வரைக்கும் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் செஞ்சால் போகிறோம். இது நம்ம ஸ்லாஷ் பண்ணும்போது என்ன ஆகிடும்? இந்த 1 டிஜிட் தான் நமக்கு தேவைப்படுது பாயிண்டில். நம்ம ரூலரில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? 1 டிஜிட் தானே 7.4 5.6 அப்படி தானே எடுப்போம். அதனால் இந்த இடத்துல 1 டிஜிட் வரைக்கும் இருந்தால் போகிறோம். ஸோ செகண்ட் டிஜிட் தேவையில்லைனால ஸ்லாஷ் பண்ணுறோம். இது மோர் தேன் 5 இருந்தால் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது 5 கம்மியாக இருக்கிறதுனால இதை விட்டுடுறோம். இப்போ 7.4 தான் ஆன்சர். ஸோ இங்கே என்ன செய்கிறோம்? அப்ராக்சிமேட்லி. ஏன்னா இதுக்கப்புறம் கூட நம்பர் வந்து நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் இல்லையா? அதனால தான் இங்கே என்ன செய்கிறோம்? அப்ராக்சிமேட்லி திஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ஆர் லெஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ப்ராக்கெட்டில் கூட நீங்கள் என்ன செய்யலாம்?
அப்ராக்சிமேட்லி இந்த ஆன்சர் வருதுன்னு எழுதிக்கலாம். இதான் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ், ஃபஸ்ட்டு லைன் என்ன எழுதுகிறோம் பாருங்கள். ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm with center O. யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரா எ லைன் OP of length 8 cm இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அடுத்ததாக என்ன செய்கிறோம்? ட்ரா பர்பெண்டிகுலர் பைசெக்டார் to OB. It means it cuts OP at M. எம்ங்கிற பாயிண்டில் அது கட் பண்ணுது. இந்த இடத்துல எம்ங்கிற பாயிண்டில் இந்த பைசெக்டார் வந்து கட் பண்ணுது. எம் as a சென்டர், தேர்ட் பாயிண்ட் ஆகிடுச்சு. இது ஃபோர்த்து பாயிண்ட்டு. எம் as a சென்டர் and OM as a radius. Draw a circle. It meets the previous circle at A and B. இந்த ப்ரீவியஸ் சர்க்கிளை வந்து மீட் பண்ணுற இடம் A and B. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இதில் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் சர்க்கிளில் இந்த சர்க்கிள் மீட் பண்ணுற பாயிண்ட்டு A and B அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இதில் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா, PA and PP are required tangents. இப்போ இதோட லென்த் என்னன்னு எழுதிக்கலாம். PA = PP = 7.4 cm.